Jesus loves our daily Bible school. 5000 ஆண்களுக்கு மத்தியில் ஒரு சிறுவன் ஓடி வந்தானா. 5000 ஆண்களுக்கு மத்தியில் ஒரு சிறுவன் ஓடி வந்தானா. 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசுவின் கரத்திலே கொடுத்தானா. 5 அப்பங்களையும் 2 மீனையும் இயேசுவின் கரத்தை கொடுத்தானா. அப்பத்தை பெருக செய்தார், அனைவர் வயிறையும் நிரம்ப செய்தார். அப்பத்தை பெருக செய்தார், அனைவர் வயிறையும் நிரம்ப செய்தார். மீதம் 12 கூட எடுக்க செய்தார். மீதம் 12 கூட எடுக்க செய்தார். தேங்க்யூ. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு உபச்சார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபச்சார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? 2ஆம் வசனம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. 3ஆம் வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளினாலும் எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனம். நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். 5ஆம் வசனம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. 6ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. 7ஆம் வசனம். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாதிருந்தார்களே. 8ஆம் வசனம். ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கும். 9ஆம் வசனம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே. 10ஆம் வசனம். இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. 11ஆம் வசனம். அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்தால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே. 12ஆம் வசனம். நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். 13ஆம் வசனம். மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறது இல்லை. 14ஆம் வசனம். அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. 15ஆம் வசனம். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. 16ஆம் வசனம். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 18ஆம் வசனம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முழுதும் படித்ததை கேட்டீங்க இல்லையா? 17ஆம் வசனத்தை தியானிப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலையும் உண்டு.
அப்படின்னு எழுதியிருக்கு. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. ஆவியானவர் நம் உள்ளத்திலே அவர் வாசம் செய்கிறார். ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்து, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்குள்ளே வந்துடுவார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கணும், பரிசுத்த ஆவியானவரே என்னை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். ஏன்னா ஏசப்பா பரலோகத்தில் இருக்கிறாங்க. நம்ம பரலோகத்துக்கு செல்வதற்கு சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்ம நடக்கணும். நம்ம பரிசுத்தம் இல்லாமல் இருந்தோம்னா தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ இந்த பூமியில் நம்ம சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஏசப்பா என்ன பண்ணாங்க? தம்முடைய ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்புனாங்க. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறாரு. அப்போ நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கணும், பரிசுத்த ஆவியானவரே என்னை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நீங்கள் என்ன பண்ணுங்க? என்னை நடத்துங்க. பாவக்கட்டிலிருந்து நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது. எல்லா பாவ பிடியிலிருந்தும் நான் விடுதலை ஆகணும். சின்ன சின்ன காரியமாக இருக்கலாம், ஒரு பொய் சொல்கிற ஒரு காரியமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை திருடுற ஒரு பழக்கமாக இருக்கலாம், இல்லை ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பழக்கமாக இருக்கலாம். எல்லாமே பாவத்தை தான். எந்த பாவ பழக்கமாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு விடுதலை நமக்கு வேணும் இல்லையா? அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவரே என்ன எல்லா பாவ பழக்கத்திலிருந்தும் விடுவீங்கன்னு கேட்கும் பொழுது பரிசுத்தர் என்ன பண்ணுவார்? உங்களை எல்லா பாவத்திலிருந்து விடுதலை செய்து கிறிஸ்துவின் சாயலாகவே உங்களை மாற்றிடுவார். கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர்கிட்ட ஒரு குறை கூட இல்லையாம். அவர் ஒரு தப்பு கூட செய்யலையாம். எப்படி ஏசப்பா பரிசுத்தமுள்ளவராக இந்த பூமியில் வாழ்ந்தாரோ, ஏசப்பாவுடைய சாயலாகவே நம்மளை மாற்றி உண்மையும் சமாதானமும் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை நமக்கு இந்த பூமியிலேயே வாழச் செய்வார். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? அப்போ நம்ம ஏசப்பா போலவே வாழ்ந்து காட்டணும்னா நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகேவா சில்ட்ரன்? நம்ம பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுவோமா? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை இருக்கிறது. ஓகேவா சில்ட்ரன்? சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே என்ன உண்டு? ஆ பயம், ஆ துக்கம், இ விடுதலை. சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார். கிருபை நிறைந்த தேவனே, நன்றியுடன் கூட துதிக்கிறேன் தகப்பனே. இன்றைக்கு நாங்கள் பார்த்த கதையிலும் 5 அப்பம் 2 மீனை அன்புடன் கொடுத்த சிறுவனைப் போல என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே எங்களுக்கு நீர் கொடுத்த அனைத்து தாளந்துகளையும் உமக்கு கொடுக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய கரம் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா. அவர்களை நீர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தியடைய செய்தருளும் கர்த்தாவே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்க செய்தருளும் கர்த்தாவே. அவர்கள் வீட்டில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நிறைவாகட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆம்.